வணக்கம். பன்னீர் தவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அக்ஷயகல்பா பன்னீர் ஒரு 200 கிராம் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். மொத்தம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தந்தூரி மசாலா பவுடர் தேவையானதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதானா 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாயும் கலந்து கொடுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கணுங்க. 8 துண்டாக முதல்ல 4 துண்டாக போட்டுட்டு அப்புறம் மெலிசாக நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பன்னீர் துண்டை ஒன்று ஒன்றா அதில் மசாலாவில் கலந்து மொத்தமாக எல்லா பன்னீர் துண்டையும் இந்த மசாலாவில் மொத்தமாக கலந்துடணுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வைக்கணும். தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் நம்ம வெண்ணெய் போடணுங்க. வெறும் வெண்ணெயை மட்டும் போட்டு செய்யக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டுகளாக சேர்த்துக்குங்க. சுற்றி ரவுண்டாக அழகாக அந்த பன்னீர் துண்டுகளை வறுக்கிற மாதிரி அழகாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் மெல்ல திருப்பி போட்டு எடுத்துருங்க. சூப்பரான பன்னீர் தவா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு பொருள். விரும்பியும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.